வணக்கம். ஆக்சுவலாக நேற்று நான் கொஞ்சம் வெளியே இருந்ததால் நேற்று வீடியோ போட முடியல. நேற்று என்ன நடந்துச்சுன்றது, என்னெல்லாம் ட்ரேட் ஆகிருக்கு, எப்படி ப்ராஃபிட்டாக லாஸான்றது எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் நான் போட்டிருக்கேன். நேற்று ட்ரேட் ஆனது நேற்று வந்து 280 சம்திங் லாஸில் தான் இருந்துச்சு நேற்று. ஓகேங்களா, நேற்று 2 ட்ரேட் நடந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரேடு நடந்திருக்கு. அதான் எப்போயாவது ஒரு வாட்டி 3மே எக்ஸிக்யூட் ஆகும். 3 ஃபார்முலா போட்டிருக்கோம். இதில் 2 ட்ரேடு வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதில் ஒரு ட்ரேடு வந்து நம்மளுக்கு இன்றைக்கி லாஸ் ஆகிருக்கு. ஓவராலாக எம்டிஎம்மில் 280 வந்து ப்ராஃபிட். இன்றைக்கி என்னோடய ட்ரேட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இந்த வீக் ஓவரு மொத்தம் 5 நாள் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எல்லா ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையோ நம்ம யூடியூப் சேனல்லையோ என்ன நடந்திருக்குன்றதை நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி சொல்லியிருப்போம். ஓகேங்களா, இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டடாக அல்காரிதம் பேஸ் பண்ணி ஆல்கோ ட்ரேடிங் பேஸ் பண்ணி நடக்கிறது. ஓகேங்களா, நம்ம மேனுவலாக வந்து இதில் பை பண்ணுறோம், இதில் செல் பண்ணுறோம், இந்த ரேஞ்சில் பை, இந்த ரேஞ்சில் செல்லு, இந்த ரேஞ்சில் ஸ்டாப் லாஸ் அப்படிலாம் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆல்ரெடி நம்ம பையிங் ஸ்ட்ராட்டஜி உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். 3 ஃபார்முலா போட்டிருக்கோம் பையிங் ஸ்ட்ராட்டஜியில் ஆப்ஷனில். அது அந்த டைம் வர்றப்போ அதுவே எடுத்து அதுவே கட் பண்ணி அதுவே எல்லாமே முடிச்சுக்கணும். லாஸோ ப்ராஃபிட்டோ கொடுத்துரும். ஓகேங்களா, மேக்ஸிமம் லாஸே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2000 மேலே பர் டேக்கு போகாது. அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் பயப்பட வேண்டாம். அதனால தான் நம்மளுடைய மார்ஜின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30K நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, நான் திரும்ப சொல்ல, நான் வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நானும் உங்களை மாதிரி ஒரு ட்ரேடர் தான். நான் ஒரு 10 to 12 இயர்ஸாகவே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் MCXயில் தான் நிறையா ட்ரேட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே மார்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்க்ரீஸ் பண்ணதால் சின்ன சின்ன கிளைண்ட் எல்லாமே இப்போ MCX பக்கம் போய் ட்ரேட் பண்ணுறதில்ல. மோஸ்ட்லி எல்லாருமே இப்போ இங்கே வந்துட்டாங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் நானும் லேர்ன் பண்ணியிருக்கேன். இது வந்து பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் ட்ரேடிங் மட்டும் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். நிறைய ஃபார்முலா இருக்குது, பட் இது மட்டும் தான் நான் செலக்டடாக எடுத்து பண்ணியிருக்கேன். ஏன்னா 3 months நம்ம பேக் டெஸ்ட் எடுத்ததில் நல்லா இருந்துச்சு. 1 month 12,000 ப்ராஃபிட் குடிச்சோம், 1 month 4,000 லாஸில் இருக்கும். அது மாதிரி ஈவனாக மாறி மாறி வரும். நீங்கள் 3 monthsக்கு அப்புறம் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா அப்போது நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் என்னை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 10 to 15% நார்மல். அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே சென்னையில் தான் இருக்குது, ப்ரோக்கிங் கம்பெனி இருக்குது. டைரெக்டாக நீங்கள் ஆஃபீஸில் போய் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா, பிரான்ச்சில் இருக்கும், எல்லா பிரான்ச்சும் இருக்கும். பட் இங்கே சென்னை ஹெட் ஆஃபீஸில் மட்டும்தான் இவங்க வந்து இந்த அல்காரிதம் ஃபார்முலா வந்து லிங்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை மொபைல்லையோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இருக்கும். ரெண்டுத்துலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய ட்ரேட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் ஃப்யூச்சர் முன்னாடி நிறையா பண்ணியிருப்பீங்க, நிறைய லாஸ் ஆகிருக்கும். ஏன்னா நான் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். ஓகேங்களா, அதனால தான் ப்ராஃபிட்டு லாஸ் அப்படியே பார்த்துட்டே வரும். லாஸ் ஆகிடுச்சுன்னா லாஸ் எடுக்கிறதுக்கு உள்ளே போய் நிறையா லாஸ் பண்ணுவோம். நிறைய பண்ணியிருப்போம். நிறைய பேர் சிம்பிளாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸுன்னு போய் SIPயில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அது இயர்லி வந்து எனக்கு தெரிஞ்சு இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 to 20% கிட்ட நம்மளுக்கு ஆவரேஜாக வந்துட்டுருக்குன்னு சொல்லி SIP மூலமாக டேட்டாஸ் இருக்குது. எல்லா SIP எது போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் SIPயில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 year போடுறப்போ மேபி இதுவும் மேக்ஸிமம் இது உங்களுக்கு நீங்கள் போட்ட 30,000 போட்டிருக்கீங்களா, அது அப்படியே மேக்ஸிமம் டபுளாக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் SIPயில் போகிறீங்கன்னா மினிமம் 5 years ஆகும் உங்களுடைய அமௌண்ட் வந்து டபுளாக வர்றதுக்கு. அந்த அமௌண்ட் அப்படியே டபுளாக வர்றதுக்கு 10 years ஆகும். ஓகேங்களா, இதில் நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ஒரு 3 to 4 monthsலேயே உங்களுக்கு அதோடைய பெனிஃபிட் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு
1 லட்சம் இருக்கும். அது எப்போ அடைய போகிறீங்கன்றது அது இது மூலமாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக அந்த இதை நோக்கி உங்கள் லட்சியத்தை நோக்கி அடைஞ்சிடலாம். உங்களோட ஃபினான்ஷியல் எல்லாமே உங்களுக்கு டேலி பண்ணி கொடுத்துரும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக வாழணுனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி ஃபுல்லாகவே ட்ரேட் நடந்தது. ஃபுல்லாகவே நான் ஷோ பண்ணுறேன் என்ன டைம் நடந்துச்சுன்னு பாருங்கள். 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடு க்ளோஸ் ஆகிடும். எப்போயுமே டெய்லி மார்னிங்கில் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகி வித்தின் 15 மினிட்ஸில் ஒரு ட்ரேட் எடுத்துரும். ஓகேங்களா? ரொம்ப மார்க்கெட் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கும் போது தான் 3 ட்ரேட் எடுக்கும். 3 ஃபார்முலாவும் எக்ஸிக்யூட் ஆகும். அது எப்போ எக்ஸிக்யூட் ஆகணும்னு இருக்கோ அப்போ தான் வரும். நம்ம வந்து மேனுவலாக பை செல் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணி டோக்கன் எனேபிள் பண்ணி விட்டால் போதும். 2 நிமிஷம் வேலை. அது பண்ணிட்டீங்கனாலே போதும். நீங்கள் டென்ஷன் ஃப்ரீயாக நீங்கள் பாட்டுக்கு இதை ஆஃப் பண்ணி மொபைலில் ஆஃப் பண்ணி போட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நடுவில் எப்போ டைம் கிடைக்குதோ எண்ட் ஆஃப் த டேயில் நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்துடும். அதனால் அடுத்த நாள் உங்களுக்கு எம்டிஎம் மெசேஜ் வரும். ஓகேங்களா? இதுதான் நடக்கும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கேளுங்க. நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்கள் ஃப்யூச்சருக்கு இது ஒரு நல்ல ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் போய் லாஸில் தான் ஆயிருப்பீங்க. ப்ராஃபிட் எடுத்துருக்க மாட்டீங்க. அப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிங்கன்னா தான் ஒரு ப்ராஃபிட்டில் வந்து விற்பீங்க. ஓகேங்களா? அதுதான் பேசி. இன்ட்ராடே போகிறப்போ நிறைய லாஸில் தான் வரும். இன்ட்ராடே இல்லாமல் நீங்கள் ஃபியூச்சர்ஸை எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா, நான் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கிறேன், ஒரு நல்ல ப்ரைஸ் வரப்போ விற்கிறேன்னா அது உங்களுடைய சேஃப்டி, ஃபுல் சேஃப்டிங்க. ஃபுல் அமௌண்ட் கொடுத்து ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா, ஒரு லாட் வாங்குறீங்க, ஒரு ஷேர்ஸ் வாங்குறீங்க, அது எப்போ வேணால் மேலேயும் போகலாம் கீழே போகலாம். ஆனால் எப்போ ப்ராஃபிட் வருது அப்போ தான் நீங்கள் செல் பண்ணிட்டு வெளியே வரணும். அந்த அமௌண்ட் உங்களுக்குள்ளே தான் இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் வேணும், நானும் அங்கே ஒர்க் இருக்குது, நிறையா இருக்குது, என்னால் ட்ரேட் பண்ண முடியல, யாராவது ட்ரேட் பண்ணி தாங்கன்னு பணத்தை கொடுக்கறதுக்கு நீங்களே ஆக்டிவேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காலையில் ஒரு 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே ஒரு 5 நிமிஷம் டைம் கிடையாது. தூங்கி எழுந்திப்பீங்களா 8 மணிக்கு எந்திச்சோடனே இதை டோக்கன் ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் 3 ட்ரேடுக்கு மேலே எடுக்கவே எடுக்காது. இது மோஸ்ட்லி 2 ட்ரேடு தான் எடுக்கும். இல்லைனா ஒரு ட்ரேடு கூட சம்டைம்ஸ் எடுக்கும். ஓகேங்களா? மினிமம் 1 ட்ரேடு 2 ட்ரேடு எடுத்துரும். பட் ரொம்ப ரேராக தான் வீக்லி ஒன்ஸ் வந்து 3 ட்ரேட் எடுக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.